ஹாய், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இட்லி பொடி ரெசிபி தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யலாங்க. ஸ்டோர் பாட் வாங்கவே தேவையில்லை. இதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அப்போ தான் ஈவனாக வறுபடும். ஒரு கப்பு உளுந்த மீடியம் ஃப்ளேமில் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில் 1/2 கப் கடலைப்பருப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாங்க. கடாயில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வெள்ளை எள்ளு எடுத்து நல்லா பொரியற அளவுக்கு வறுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 15 வரமிளகாயை போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லா உடையிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் 7 பல்லு பூண்டை நல்லா இடித்து இது மாதிரி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே கல்லுப்பையும் சேர்த்து அதோட ஈரப்பதம் ஃபுல்லாக போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் ரொம்ப நாள் வருங்க இந்த பொடி. ஈஸியாக பெருங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஆற வச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் மாற்றினா 3 months வரைக்குமே நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு மைல்டாகவும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து காரமான இட்லி பொடியாகவும் ஸ்டோர் பண்ணியாச்சு.